اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في كتاب مكنون لا يمسه إلا المطهرون تنزيل من رب العالمين. صدق الله العظيم. في كتاب مكنون, இந்த குர்ஆன் என்ற இந்த வேதம் ஃபி கிதாபி மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொடமாட்டார்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தின் அகிலத்தாரின் ரப்பாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இது இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆ உடைய 78, 79, 80 ஆகிய 3 வசனங்களுக்கான விரிவுரை. இந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முன்னால் சத்தியமிட்டு சொல்லி, ஃபலா உக்ஸிமு பிவாக்கிஇன் நுஜூம் வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அலீம், சத்தியத்தில் பிரம்மாண்டமான சத்தியம் செய்துவிட்டு நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த குர்ஆனின் கண்ணியத்தை பற்றி பேசுகிறான். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது கண்ணியமான வேதம், கண்ணியமான குர்ஆன். அதை சொல்லிட்டு இந்த கண்ணியத்தை அல்லாஹ் இந்த குர்ஆனை எவ்வளவு சேஃப்டியாக பாதுகாத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபீ கிதாபி மக்னூன், இது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற அந்த பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்திலே வைத்து இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், அங்கே வச்சு இது பாதுகாக்கப்படுது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இதை யாரும் போய் டச் பண்ண முடியாது. அதாவது இது யாரோ அந்த குர்ஆனுடைய விளக்கங்களில் சூனியக்காரர்கள் அது இது எதோ சொன்னாங்களே, ஜின்னு ஷைத்தான், இவைகள் யாருக்கும் சம்பந்தம் இல்லை. நேரடியாக மலக்குகள் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கிற குர்ஆனை தொட்டு அதிலிருந்து பெற்று வஹியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதனால் அல்லாஹ் இந்த ஆயத்தில் குர்ஆனை பற்றி சொல்லும்போது பரிசுத்தமானவர்கள் வழக்குகளை குறித்து தான் பெரும்பாலான விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்து குறிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பரிசுத்தமானவர்கள் என்றால் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள், பொய் பேசுவதை விட்டும் ஏமாற்றுதலை விட்டும் எதுக்கும் சம்பந்தமில்லாத பரிசுத்தமானவர்கள். அதனால் பூரா அல்லாஹ் எந்த வகி அறிவிச்சானோ லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. இதில் ஒரு சின்ன புள்ளி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை யாரும் ஒரு சின்ன புள்ளி கூட மாற்றவும் முடியாது. அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட்டகம் தான் குர்ஆன். நம்ம எல்லாம் அறிந்திருக்கலாம், சூரத்துல் கஹ்ஃப்ல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வேதங்களில் எல்லாம் தௌராத் வேதத்தில், இன்ஜீல் வேதத்தில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நிறைய மாற்றினாங்க. என்னென்ன கொஞ்சம் நஞ்சம் இல்லை, விளையாட்டு கையாடல்கிறது அவங்க இஷ்டத்துக்கெல்லாம். இன்ஜீலை பற்றி தௌராத் இன்ஜீல் பைபிள் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு 80 வருஷத்துக்கு பிறகு செயின்ட் பால் அப்படின்னு புனித பவுல் அவர் வந்து 80 வருஷத்துக்கு பிறகு எழுதுறார். அவர் இஷ்டத்துக்கு அவர் அப்பப்போ நிறையா சேர்த்து கையாடல்லாம் நடந்துருச்சு, ஏகப்பட்ட கையாடல். தௌராத்தில் சொல்லவே தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை வந்து கழுதியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ என்னத்துக்குன்னு கேட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு. இவர் வந்து சினா செய்தவர், அவர் அதுக்கு இந்த தண்டனை. உடனே அங்கே இருந்த ஒரு யூதனை பிடிச்சி, உண்மையிலேயே
உள்ளதை உள்ளபடி சொல்லு. தௌராத்தில் ஜினாவுக்கு இதான் தண்டனையா அப்படின்னு? இல்லை, ஜினாவுக்கு கல்லால் அடித்து கொண்டு தான் சட்டம். இவர் கொஞ்சம் வசதி உள்ள ஆள், அதனால் ஏழையாக இருந்தால் அந்த கல்லடிக்கிற சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். கொஞ்சம் வசதியான ஆள், ஊரில் குடும்பத்தில் கௌரவமான ஆள், அதனால் ஒரு சின்ன தண்டனை மாதிரி ஊரை சுற்றிட்டு விட்டுறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, யூதர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த வேதத்தில் விளையாண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தௌராத்தில் விளையாடினாங்க. இந்த பழைய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாடு, இன்னைக்கு இருக்கிற பைபிள் எல்லாத்துலேயும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் இதுக்கு ஒத்து வரல, அது இது என்னென்னமோ மாற்றிட்டாங்க. குர்ஆனில் ஒரு சின்ன புள்ளி கூட கஹஃப் சூரால ஃபஅபவ் அன் யுதையிஃபூஹுமா அப்படின்னு ஒரு வார்த்தை. அன்றைக்கு கஹஃபுடைய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊரில் பசியோடு வந்திருக்கவங்க சாப்பாடு கொடுங்கன்னு அந்த ஊர் மக்கள் விருந்தளிக்க மறுத்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஃபஅபவ் அன் யுதையிஃபூஹுமா, அபா அப்படின்னா மறுத்தார்னு அர்த்தம். ஃபஅபவ் அவர்கள் விருந்தளிக்க மறுத்தார்கள். பா இந்த பேவில் இருக்க பே போட்டோம்னா மறுத்தார்னு அர்த்தம். இந்த பேயை தூக்கி கீழே இருக்கிற புள்ளி, பேவுக்கு ஒரு புள்ளி இருக்குமா இல்லையா, அதை தூக்கி மேலே 2 புள்ளியை ஆக்கி ஃபஅத்தவ் அப்படின்னா விருந்தளித்தார்னு அர்த்தம். சின்னதாக புள்ளி, அதில் சமயங்களில் வார்த்தையில் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளியை தூக்கி மேலே வச்சுட்டா, யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு முன்னாடி இருந்த எங்கள் ஊருக்காரங்க யாரோ செஞ்ச தப்புக்கு குர்ஆனில் விருந்து வரிக்க மறுத்துட்டாங்கன்னு எங்கள் ஊருக்கே ஒரு கண்ணிய குறைவாக தெரியுது, நீங்கள் அந்த பேயை தேயா மாற்றிடலாமேன்னா எப்படி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன புள்ளி கூட மாற்ற முடியாது. அப்போ அவ்வளவு பர்ஃபெக்டாக பியூராக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் குர்ஆனுடைய ஸ்பெஷலே, குர்ஆனுடைய பெரிய அற்புதமே. எத்தனை தலைமுறை தாண்டிடுச்சுங்க, 1400 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. யாரும் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபீ கிதாபி மக்னூன், பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்தில் இருக்கிற அப்படியே அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்படி ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் குர்ஆனுக்கு வழங்கி இருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாம தான் இறக்கி வச்சோம், நாம தான் பாதுகாப்போம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததுனால அதை பியூரா அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்போது லா யமஸுஹு இல்லல் முத்தஹருன் என்றால் இதில் ஷைத்தானோ ஜின்னோ அவங்க கையாடல் பண்ண முடியாது, அவங்க கைவரிசை காட்ட முடியாது. பியூரா மலக்குகள் பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொட முடியாதுன்னு அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். எனவே இது ஒரு அடிப்படையில் முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் வாதங்களில் இது ஒரு குறிகாரரின் சொல்லாக இருக்குமோ, கவிஞரின் சொல்லாக இருக்குமோ, சூனியரார் சொல்லாக இருக்குமோ என்றெல்லாம் அவர்கள் அரபுலக மக்கள் பேசிக்கொண்டதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, மலக்குகள் பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் இங்க டச்சே பண்ண முடியாது, தொடவே முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதம் தான் இந்த திருக்குர்ஆன். தன்சீலும் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் ரப்பாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து டைரக்டா இறக்கி வைக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தில் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான சட்ட நுணுக்கம் இங்கே பேசப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, லா யமஸுஹு இல்லல் முத்தஹருன், இதை பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு 100 மசாயில் இருக்கு ஒரே ஒரு ஆயத்துக்குள்ளார. லா யமஸுஹு இல்லல் முத்தஹருன், சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் நாம் நினைவுபடுத்தலாம். இதை தொடமாட்டார்கள் பரிசுத்தமானவர்களை தவிர. இதுக்கு ஒரு விளக்கம் என்ன, குர்ஆனுடைய பல்வேறு தஃப்சீர்களில் ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க, இதை தொடமாட்டார்கள் என்றால் லவ்வுல் மஹ்ஃபூதில் இருக்கின்ற அந்த வேதத்தை, குர்ஆனை பரிசுத்தமான மலக்குகளை தவிர வேறு யாரும் தொட முடியாது. இது ஒரு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, லா யமஸுஹு, அந்த ஹூ என்ற வார்த்தை இதை தொட முடியாதுன்னு. இதை என்றால் அந்த குர்ஆன் அல்ல, இப்ப நம்ம கையில வச்சிருக்கோம் பாருங்க, இந்த குர்ஆன் முஸ்ஹஃப் என்று பெயர். இதுக்கு பேர் குர்ஆன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூதுக்கு பேர் குர்ஆன். நம்ம வச்சிருக்கிறதுக்கு பேர் குர்ஆனுடைய பிரதி, இதுக்கு பேர் முஸ்ஹஃப் என்று சொல்வார்கள். நம்ம பழக்கத்தில் குர்ஆன் குர்ஆன் நம்ம சொல்றோம். குர்ஆன் என்பது ஒரிஜினாலிட்டி, அசல் எதுனா அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருக்கிறது. நம்ம பேப்பர்ல, போன்ல, பிரிண்ட்ல வச்சிருக்கோம் பாருங்க, இதுக்கு பேர் முஸ்ஹஃப் என்று பெயர், முஸ்ஹஃப் ஷரீஃப். இப்போ இந்த லா யமஸுஹு, இதை தொடமாட்டார்கள் என்றால் இந்த முஸ்ஹஃப் என்று குர்ஆனுடைய சில விரிவுரையாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். இப்போ இதுல தான் கேள்வி,
இந்த ஆயத்தின் அடிப்படையில் விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, பரிசுத்தமானவரை தவிர யாரும் தொடக்கூடாதுன்னா குர்ஆனை ஒது இல்லாமல் தொடக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக இந்த ஆயத்தை சமர்ப்பிக்கிறார்கள். இதெல்லாமல் ஹதீஸில் நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆயத்தினுடைய மேற்கோளாக காட்டி சொல்கிறார்கள், நிறைய மசாயில் பல சட்டங்கள் இருக்கிறது. சுருக்கமான நவீனமாக நம்முடைய புழக்கத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி மட்டும் இங்கே நினைவூட்டப்படுகிறது. கூடுதல் விளக்கங்களை முஃப்திகள், மார்க்க அறிஞர்கள், சட்ட நுணுக்கம் படித்த விற்பனர்கள்ட்ட தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டாங்கன்னு சொல்லிட்டான்ல அல்லாஹ், அதனால ஒது இல்லாம தொடக்கூடாது. ஒது இல்லாம தொடக்கூடாது. எழுத்த மட்டும் இல்லை, இப்போ குர்ஆனையே தொடக்கூடாது. இப்போ குர்ஆன்னா இது அட்டை தானங்க, நம்ம கேட்போம் இது குர்ஆன்னு அட்டை தானே, உள்ளதானுங்க குர்ஆன் இருக்கு அப்படின்னா, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க குர்ஆனோடு சேர்த்து இந்த அட்டை பைண்டிங் செய்யப்பட்டுருச்சு. பைண்ட் செய்யப்பட்ட பிறகு மொத்தம் இந்த அட்டையும் சேர்ந்தா குர்ஆன், அட்டையும் சேர்ந்தா குர்ஆன். அப்போ இப்போ ஒருவர் ஒது இல்லாத நிலையில் குர்ஆனை இப்படி தொடக்கூடாது, தொடுவது ஹராம், தொடுவது ஹராம். ஒது இல்லாத நபர், குளிப்பு கடமையானவர் தொடக்கூடாது. ஹைல் நிஃபாஸ், மாதத்தீட்டு பிரசவத்தீட்டுக்கு ஆளான பெண்கள் தொடக்கூடாது. சுத்தமாக தொடறதுக்கு அனுமதி இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான தகவல், ஒது இல்லை ஒருத்தட்ட ஒது இல்லை, ஆனால் மனப்படமாக யாசின்னு தெரியும், ஓதலாமானா ஓதலாம். தொடுறது சம்பந்தமா லாயமசுங்கிற வார்த்தை வந்திருக்கனால தொடுதல் சம்பந்தமான மசாயில்ல இதை ஒது இல்லாம தொடக்கூடாது. மனப்பாடமா ஒது இல்லை, அப்போ அவர் யாசின் தெரியும், குலுவல்லா தெரியும், சூறாக்கள் தெரியும், மனப்பாடமா ஓதி பார்க்கிறார், ஓதலாம், ஓதுவதிலே தடை இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் ஒது இல்லாத மனிதர் இதை குர்ஆனை தொட முடியல. அதே சமயம் குர்ஆன் இப்போலாம் அந்த குர்ஆனுக்குன்னே தனி ஒரு பை, ஒரு அலங்காரம் பண்ணி அந்த காலத்திலலாம் ஒரு கவர் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க, பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கு. ஒரு பையில் போட்டு உரை போட்டு அதை பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ அந்த உரையோடு சேர்த்து தொடலாமான்னா தொடலாம். இதுவும் குர்ஆனுக்கு மேலே இருக்கிற அட்டை பைண்ட் செய்யப்பட்டுருச்சு. இப்போ குர்ஆன்னா இதை தனியாக குர்ஆன் அட்டைன்னா சொல்லக்கூடாது. இப்போ இதை தொடறதுக்கு ஒது தேவை. ஒரு கவர்ல இருக்கு அப்படின்னா அதை ஒது இல்லாம தொடலாம். இன்னொரு விஷயம், இதை கடந்து இன்னும் விரிவுரையாளர்கள் எவ்வளவு நுணுக்கமாக சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஒது இல்லை, இப்போ குர்ஆனை தூக்கணும், என்ன செய்யறாரு, ஒது செய்யக்கூடிய ஆப்ஷன் அவர்கிட்ட இல்லை. சட்டுன்னு தான் ஜுப்பாவில் இருக்கிற ஒரு பகுதி எடுத்து தொட்டான்னா ஹராம் தான். தன்னுடைய ஆடையின் ஒரு பகுதியை பிடித்தால், தன் சட்டையில ஒரு பகுதியை பிடிச்சாருன்னா கூடாது. ஒரு பெண்மணி துப்பட்டாவோ மக்கண்ணாவோ போட்டிருக்கிறாங்க, அந்த மக்கண்ணாவில் ஒரு பகுதியில் ஒது இல்லாம தொட்டாங்கன்னா கூடாது. எவ்வளவு நுணுக்கமான விஷயம். வேற தனியா ஒரு துண்டு இருக்குங்க, ஒரு எங்கேயா ஒரு துண்டு கர்ச்சீப் தனியா இருக்கு, அதை எடுத்து இதை தொட்டா கூடும். அதை தொட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்றாங்க, மாத்திரானா கூடும். தன் ஆடையின் ஒரு பகுதி, தான் அணிந்திருக்கிற ஒரு பகுதியை எடுத்து பிடிச்சி அதை ஷிஃப்ட் பண்றதற்கு அதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குர்ஆனுடைய கண்ணியத்தை எவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்காங்க பாருங்க. அது மட்டுமல்ல, குர்ஆன் குளிப்பு கடமையாயிடு, ஜுனுபாலியாக இருக்கிறார், ஆணோ பெண்ணோ. அதே போல மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு ஹைலு நிஃபாசுடைய பெண்ணாக இருக்கிறார். குர்ஆன் அதை தொடுவது என்பதல்ல, குர்ஆனை வாயால உச்சரிக்க கூட கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஓதக்கூடாது, ஹராம். அது குறிப்பு கடமையான நிலையில் குர்ஆனுடைய வசனத்தை வாயால் உச்சரிப்பது கூட ஹராம். இவ்வளவு கண்ணியம் பேணப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். அப்போ ஒரு இப்படியும் ஒரு விஷயத்தை நாம் உள்வாங்குவோம். எந்த அளவுக்குன்னா, இன்னும் சட்ட நுணுக்கம் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்த குளிப்பு கடமையானவர் ஓதுறது மட்டும் இல்ல, கையால் எழுதக்கூட கூடாதான், எழுதுவது கூட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கவனமாக முறையிலே லாயமசுஹு இலல் முத்தஹருன் என்பதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் விரிவுரையாளர்கள். இது மட்டும் அல்லாமல், இப்போ குர்ஆன் ஒருத்தர் தர்ஜுமா எடுக்கிறார், தர்ஜமா மொழிபெயர்ப்பு. அதில் சில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா, பக்கத்துக்கு பக்கம் ஒரு பக்கம் ஆயத்து இருக்கும், இன்னொரு பக்கம் மொழிபெயர்ப்பு இருக்கும். இப்போ அந்த தர்ஜுமாவை ஒது இல்லாமல் தொடலாமா என்பது ஒரு கேள்வி.
மார்க்க அறிஞர்கள் விளக்கம் என்ன எழுதியிருக்கிறாங்க, குர்ஆனை விட குர்ஆன் அல்லாதவை அதிகம் இருந்தால், குர்ஆனுடைய எழுத்துக்களை விட குர்ஆன் அல்லாதவை, அது மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், அதன் விளக்கமாக இருக்கலாம், அதன் விரிவுரைகளாக இருக்கலாம், அதில் சொல்லப்பட்ட சட்டமாக இருக்கலாம், குர்ஆன் ஆயத்தை விட குர்ஆன் ஆயத் அல்லாதவை அதிகம் இருந்தால் அதை தொடுவதற்கு ஒது தேவையில்லை, தர்ஜுமா இருக்கு, அப்ப அதை தொடர்றதுக்கு ஒது தேவையில்லை. ஆனா அந்த தர்ஜுமால குர்ஆன் ஆயத்து இருக்குமா இல்லையா, அதை தொடரணும்னா ஒது தேவை. இதை கையில தூக்குறது, ஹம்லு செய்யறதுன்னு அதுக்கு பேர். கையில தூக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒது தேவையில்லை. அதை ஒருத்தர் இப்படியே தொடறாரு, இப்படியே ஓதலாம், ஏதாவது ஒது இல்லை ஓதலாம். ஆனால் ஆயத்தை தொடணும்னா என்ன தேவை, ஒது தேவை. இதற்கு என்ன ஆதாரம்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய சகோதரி இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, ஃபாத்திமா பின்த் கத்தாப். இந்த செய்தி உடனே யார் மூலமாக, சஹாபி மூலம் தெரிந்த செய்தியும், உடனே அவங்க வேகமாக சகோதரி வீட்டுக்கு போனாங்க. என்ன கேட்காம எப்படி இஸ்லாமுக்கு வரலான்னு வேகமாக அடித்தாங்க. எல்லாம் காயம் பட்டுச்சு. அதுக்கு பிறகு நீ ஓதிட்டு இருந்தது கொடுன்னு கேட்டாங்க, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நீ சுத்தம் இல்லாதவங்க, குளிச்சுட்டு வாங்க நான் தர்றேன்னாங்க. குளிச்சுட்டு வாங்க நான் தர்றேன். உடனே அவங்க குளித்து விட்டு வந்த பிறகு அந்த குர்ஆனுடைய பிரதியை கொடுத்தாங்க, சூரத்து தாஹா ஓதுனாங்க. அங்கே அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சு. இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து என்ன எழுதுறாங்க, பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொடர்றதுக்கு அனுமதி இல்லை. அந்த சமயத்தில் அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனால் பரிசுத்தமானதை தொடணும்னு உத்தரவை போட்டு தான் அவங்க கையில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் குர்ஆனை தொடுவதற்கு ஒது என்பது கட்டாயம். குர்ஆனை தொடுவதற்கு ஒது கட்டாயமான ஒரு மசாயில். ஒது ஃபர்து. அதை ஓதுவது என்ற அடிப்படையில் ஒது இல்லாத நிலையில் தனக்கு மரணம் செய்த சூறாக்களை ஒது தவறல்ல. அதே போல இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, பார்த்தா நிறையா இப்போ நான் முஸ்லீம்ஸுக்கெல்லாம் தர்ஜுமா கொடுக்குறாங்களே, அது எப்படி? அடுத்த கேள்வி, நான் முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் இப்போ குர்ஆனை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு கொடுக்குறோமே, அது எப்படி என்றால், இதற்கும் மார்க்கத்தில் விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. ஹிர்கல் என்ற அரசர், ஹெராக்லியஸ் என்று சொல்வார்கள், அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போதெல்லாம் ஓலையில் எழுதித்தானே கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ குல் தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும் ஒரு வசனம், அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அனுப்புறாங்க. குல் என்ற வார்த்தை விட்டு குர்ஆன் என்ன வருது, அந்த ஆயத்தில் உங்களுக்கும் நமக்கும் மத்தியிலான ஒரு பொதுவான கருத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் நாட்டு மதத்தவர்களுக்கான இஸ்லாமின் பக்கம் அழைப்புக்காக ஒரு வசனம் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும். இந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அந்த மன்னருக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் வாங்கி படிச்சிருப்பாரா இல்லையா? ஆயத்து தானே அது. அப்போ அந்த ஆயத்தை படிக்கும்போது அவர் கையில் தொட்டிருப்பாரே, அவர் அப்போ முஷ்ரிக்கா தானே இருந்தார் அப்படின்னு கேள்வி வருது. விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள், 2 விளக்கம். ஒன்றாவது விளக்கம் என்னன்னா, அதில் குல் நபியே நீர் கூறுவீராக தஆலவ் இலா கலிமத்தின்னு வருது, ஆயத்து வருது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் உத்தரவு விட்டான்ல, அந்த ஆயத்தில் குல் என்ற வார்த்தையோடு சேர்த்து தான் குர்ஆன் ஆயத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்து என்ற அடிப்படையில் இல்லாமல் உத்தரவின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அமைச்சாங்க. அப்போ அது குர்ஆனுடைய உத்தரவாக எழுதி அனுப்பப்பட்டதால் அவைகளை அவர் பயன்படுத்தியது தவறல்ல. அதே அந்த அடிப்படையில் தான் ஒரு பத்திரிகையிலேயோ அல்லது ஒரு புத்தகத்திலோ குர்ஆனுடைய வசனங்கள் இடம்பெற்றிருந்தால் பத்திரிகையை தூக்குறதோ பார்க்கிறதோ படிக்கிறதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று விரிவுரையாக விளக்கம் தந்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியும் இங்கே நுணுக்கமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனுடைய வார்த்தைகளை உச்சரிக்கிற விஷயத்தில் ஒரு மனிதர் குளிப்பு கடமையான நிலையில இருக்கிறார். குர்ஆனுடைய குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார். குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு சொன்னோம்ல. ஒருத்தர் மனப்பாடத்துக்கு ரப்பி ஸித்னி இல்மான் ஓதுறார். குர்ஆனுடைய வசனம் அது. ரப்பி ஸித்னி இல்மான் ஓதுனா குர்ஆனுடைய வசனம். அதே போல ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயசில்லி அப்படின்னு மனன சக்திக்காக ஒருத்தர் ஓதுறார். இது குர்ஆனுடைய வசனம் தான். அதுபோல குர்ஆன்ல எத்தனையோ பாதுகாப்பு துஆக்கள் இருக்கிறது. அந்த துஆவை அவர் துஆ என்ற அடிப்படையில் ஓதுகிறார். அவர் ரப்பிகு ஃபில்லி வலிவாலிதி ரப்பனகு ஃபில்லி வலிவாலிதின்னு ஓதுறாரு. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை அது சூரா ஒரு துஆ என்ற அடிப்படையில் ஓதுனா தப்பில்லை. குளிப்பு கடமையான ஆணோ பெண்ணோ அல்லது ஹைது நிஃபாஸுக்கு ஆளான பெண்ணோ
குர்ஆன் வசனம் என்ற அடிப்படையில் இல்லாமல் பாதுகாப்பு கருதி ஏதாவது குர்ஆன்ல வந்திருக்கிற ஏதாவது ஒரு துஆவை ஓதுனாங்கன்னா துஆவாக ஓதும் போது தப்பல்ல. ஒருத்தர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து zikr செய்றாங்க. அவங்க தௌபா நசீபாகணுங்கிறக்காண்டி தஸ்பீஹ யூனுஸ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து ஓதிட்டே இருக்கிறாங்க. இது குர்ஆன்ல வந்திருக்கிற ஒரு வசனம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இவங்க குர்ஆனாக ஓதல. இவங்க எதுக்காக ஓதுறாங்க? துஆவின் அடிப்படையில் ஓதுறாங்க. ஜிக்ரின் அடிப்படையில் ஓதினால் தவறல்ல. இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் உள்ளதா வாலமன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இவங்க ஜிக்ரின் அடிப்படையில் ஓதினால் தவறல்ல. இதையும் இந்த ஆயத்தின் கீழ் விரிவுரையாளர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அத்தோடு குர்ஆனுடைய கண்ணியம் என்பது எவ்வளவு பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் அது விளையாட்டு விஷயம் அல்ல. அதனால தான் இவ்வளவு தூரம் அல்லாஹ் லா யமஸுஹு இல்லல் முத்தா பரிசுத்தமாக்கப்பட்டவங்களை தவிர யாரும் டச் பண்ணக்கூடாது. இந்த ஆயத்துக்கு ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒன்றாவது அஹ்பார், இன்னொன்று அஹ்காம். அக்பார் என்றால் மலக்குகளை குறித்து சொல்லும் போது பரிசுத்தமானவர் தவிர வேற யாரும் தொடமாட்டாங்கிறது அக்பார், ஒரு தகவல் அல்லாஹ் சொல்றான். இன்னொன்று ஹுக்கும், சட்டம், கட்டளை. இந்த உம்மத்துக்கு என்ன கட்டளை இடப்படுகிறது என்றால் பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொன்னது தொட மாட்டாங்கிறது தகவல். இன்னொரு கருத்தை விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, தொடக்கூடாது, யாரும் சுத்தமானவங்க மட்டும்தான் தொடணும். அப்போ குர்ஆன் மட்டும் அல்ல, குர்ஆனுடைய வசனம் எழுதப்பட்ட எழுத்தை கூட அப்படித்தான். இப்போ அதெல்லாம் நிறையா இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது, அது உம்ராவுக்கு போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது பாதுகாப்பு கருதி இன்னல்லதி ஃபரல்லா அலைக்கல் குர்ஆன் லராத்துக்கு இல்லாமல் செவுத்தில் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அது ஸ்டிக்கரில் எழுதப்பட்டிருக்கு. அது குர்ஆனுடைய வசனம். அதை தொடரணும்னா உது தேவை. எல்லாருமே வண்டியில் ஈஸியாக ஹாதா மின் ஃபضل ரப்பி நம்ம என்னமோ ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி பழக்கிட்டாங்க. வாய் விட்டு வண்டின்னு தெரியணும்னா ஹாதா மின் ஃபضلன்னு இருக்கணும், அது மாஷா அல்லான்னு இருக்கணும். அது மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டாங்க. அப்போ ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் இறைவன். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆயத்து. இப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கார்லையோ டூ வீலர்லையோ அல்லது வீட்லையோ ஒட்டியிருக்காருன்னு வைங்க. இப்போ அந்த ஆயத்தை ஸ்டிக்கரா ஒட்டியிருக்கும் போது அதை தொடரணும்னா ஒது தேவை. கவனிக்க வேண்டிய விஷயம், ஒது இல்லாமல் தொட்டா அது ஹராம். இது ஒது இல்லாமல் தொடக்கூடாத ஒரு விஷயம். ஒருத்தர் ஃப்ரேம் மாட்டிருக்காருங்க, யாசீனோ மன்சிலோ குர்ஆனுடைய வசனத்தையோ ஃப்ரேம் போட்டு கண்ணாடி ஃப்ரேம்ல உள்ள வச்சிருக்காரு. அப்போ அதுல தொடுறது, கண்ணாடிக்குள்ளார இருக்கிற ஆயத்தை தொடுறது தப்பில்லை. ஒரு எழுத்து காகிதத்தில் எழுதப்பட்டதை தொடுவது என்பது வேறு, இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதாக விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. இந்த அடிப்படையில் விரிவுரையாளர்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான தகவல், இப்போ நம்ம ஃபோன் வச்சிருக்கோம், ஃபோனில் குர்ஆன் இருக்கு. இப்போ குர்ஆனை ஓது இல்லாமல் ஓதலாமா? மார்க்க அறிஞர்கள் இப்போ 4 மதுஹபு இமாம்கள், ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, 4 மதுஹபு இமாம்களுடைய கருத்துப்படியும் பொதுவாக இந்த முஸ்ஹப் என்கிற குர்ஆனை ஒது இல்லாமல் தொடுவது ஹராம். எல்லா இமாமுடைய கருத்து அதான். இதுல யாருக்கும் வேற கருத்து முரண்பாடு இல்லாத அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், ஒது இல்லாமல் தொடக்கூடாது, ஹராம். அப்போ இந்த அடிப்படையில் அதே போலத்தான் இந்த போன் இருக்கு பாருங்க, அது ஸ்கிரீன்ல குர்ஆனுடைய வசனம் தெரியுது. இப்போ இதை தொடர்றது என்ன அப்படின்னா, அது கண்ணாடிக்குள் இருக்கிற ஒளி கீற்று தான். அது எழுத்தல்ல, அது ஒளியினால் அந்த எழுத்தினுடைய வடிவம் காட்டப்படுகிறது. அது படம் தான், அது ஒளி கீற்று. அதை ஒது இல்லாமல் தொடலாம். இருந்தாலும் பேணுதல் அடிப்படையில் அதையும் ஒதுவோட தொடர்றதா நல்லது. ஆப்ஷன் இருந்தா ஒதுவோட தான் தொடணும். பயணத்தில் இருக்கிறோம், நமக்கு இடையில ஒது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒது முடிஞ்சு போச்சு, ஆனால் குர்ஆன் பிரயாணத்தில் நம்ம ஓதுன்னு நினைக்கிறோம், அப்போ ஓதுனா தப்பு கிடையாது என்பது மார்க்க அறிஞர்களுடைய ஒரு முக்கியமான தீர்ப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆனுடைய கண்ணியம் என்பது எவ்வளவு பேணப்பட வேண்டும் என்றால், அது ஒரு பிஸ்மில்லாவா இருந்தாலும் அது குர்ஆனுடைய வசனம் தான். குர்ஆனில் இப்போ நம்ம எல்லாம் ஈஸியாக பத்திரிகைகளில் சாதாரணமாக அது என்னமோ அது ஒரு சிம்பிள் மாதிரி, ப்ளஸ்ஸு போட்டால் இது கிறிஸ்டியனுடைய சிம்பிள் மாதிரியும், இப்படி போட்டால் இது மற்ற மதத்தவருடைய சிம்பிள் மாதிரியும், பிஸ்மில்லான்னு ஒரு அரபிய சிம்பிள் கம்ப்யூட்டரில் அடித்து வச்சுருக்கிறான். வாய் விட்டு பத்திரிகைனாலே பிஸ்மில்லான்னு போட்டுடணுங்கிற மாதிரி அரபியை போட்டு விட்றான். அதை டிசைன் பண்ணி அந்த பிஸ்மில்லா கீழே உழுகுது, குப்பையில் போகுது, எடைக்கு போகுது, காலில் மிதிப்படுது. அப்போ போட்டவங்க குற்றம், அந்த ஹராம்
ஹராமை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் யார் அச்சடிச்சாங்களோ அவர் மாபெரும் குற்றவாளியாக ஆகுவாரே அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இல்லாமல் இருக்கு. கேட்டா தெரியலன்ற ஒரே வார்த்தை, தெரியலங்கிற காரணத்தை வச்சு நம்ம எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? நம்ம எல்லாம் அறிஞ்ச விஷயம் தான். பிஷ்ர் ஹாபி பகதாத் நகரத்தில் போயிட்டு இருந்தாங்க. மது அருந்திய நிலையில போகும்போது பிஸ்மில்லாங்கிற ஒரு சீட்டு கீழே கிடந்துச்சு. அதை எடுத்து அவர்கள் அந்த அத்தரை பூசி கண்ணியப்படுத்தினாங்கிற ஒரே காரணத்துக்காக பாவத்தின் பெரும்பாவம் உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் தாய் என்று சொல்லப்பட்ட ஒரு மது அருந்திய குற்றம் செய்து கொண்டிருந்த ஒரு நபரை குர்ஆனுடைய ஒரு ஆயத்து ஒரு பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்தினதுக்கு அல்லாஹ் விரைநேசரா ஆக்கிட்டான், வலிமாகள் ஆக்கிட்டான். அவங்க எப்படிப்பட்ட வலி தெரியுங்களா? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய ஷேக், பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஞானம் போதித்த இறைநேசராக மாறினாங்க பிஷ்ர் ஹாபி. அப்போ அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தது பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்துறதுக்கு. கஜினி முகமதுன்னு ஒரு அரசர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அவரு ஒரு படை வீரர் தான். அவர் பெரிய பேரரசர், படை வீரர். ஒரு போரின் போது பாதுகாப்பு கருதி ஒரு குகைக்குள்ளார போனார். அதுக்கு முன்னாடி யாரோ வந்து அங்க கோயில உட்கார்ந்த நல்லடியாரு குர்ஆன் பிரதி அங்க வச்சுட்டு போயிருந்திருக்கிறார். மறைஞ்சு முந்து இருக்கணுங்கிறது தான் உள்ள போனார். பார்த்தா குர்ஆன் இருக்கு. ரூகுல் பயான் தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. பார்த்த உடனே இவருக்கு ஒரு விதமான பயம். ஆஹா, குர்ஆன் இருக்கு, இங்க போய் நம்ம எப்படி தூங்குறது? காலை நீட்டினாலும் குர்ஆனுக்கு முன்னால் நீட்டுற மாதிரி இருக்கு. அப்ப என்ன யோசனை செஞ்சு பார்த்து அந்த இரவு ஃபுல்லா தூங்கல. அவரு குர்ஆனுடைய கண்ணியத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு நினைச்சவரு அந்த இரவு ஃபுல்லா தூங்கல. இந்த கண்ணியத்துக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த கூலி என்ன தெரியுங்களா? பேரரசராக மாறினார். பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி பரப்பை அல்லாஹ் அவர் கையில் ஒப்படைத்தான் என்றெல்லாம் குர்ஆனுடைய விரிவுரைகளில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் குறிப்பிட்டு குர்ஆனுடைய கண்ணியத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறான். உமையு அல்லிம் ஷஆஇரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் கட்டுப்பட்டது குர்ஆன். அதை ரொம்ப கண்ணியமாக பேணணும். அதே சமயத்தில் நம்ம சொன்ன முன்னாடி நான் முஸ்லிம்ஸுக்கு கொடுக்கலான்னு சொன்னதுக்காக கொடுத்தலாம் ஈஸியா அப்படின்னு அல்ல. முதல்ல அந்த கண்ணியத்தை அவங்களுக்கு உணர்த்தணும். சுத்தமாக தான் எடுக்கணுங்க, இதுல நீங்க இருக்கிற அந்த அரபி வாசகத்தை தொற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு தான் நம்ம கொடுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் இன்னும் நிறைய மார்க்க அறிஞர்கள் குர்ஆனுடைய அந்த அரபி பிரதி இல்லாம வெளியிடக்கூடாதுன்னு சட்டம் ஃபத்வாக்களை எழுதிட்டாங்க. ஏன்னா அப்படி வெளியிட்டோன்னு வைங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது இந்த பைபிள் கதை தான் ஆயிடும். அசல் பிரதி மூல பிரதியை விட்டுட்டு அது பிரிண்ட் போட ஆரம்பிச்சோம்னா எதுக்கு நான் முஸ்லிம்ஸ் கொடுக்கறதுக்கு அரபி தேவையில்லையே, வெறும் மொழிபெயர்ப்பு இருந்தா நல்லா இருக்குமேன்னு விட்டோன்னு வைங்க, என்ன ஆகுது இல்லை பின்னாடி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இடைச்செருகெல்லாம் வந்துடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அதனால் அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறான். அதனால மார்க்க அறிஞர்கள் எந்த தர்ஜுமா வெளியிடப்பட்டாலும் அதை பிறருக்கு வழங்குவதாக இருந்தாலும் மூலப்பிரதி எங்கேயாவது ஒரு மூல சின்னதாக கூட இருக்கலாம் என்பதை மையமாக வைத்துத்தான் குர்ஆனுடைய தர்ஜுமாவை வெளியிட வேண்டும் என்பதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் விரிவுரையாளர்கள். ஆக சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய கண்ணியத்தை குறித்து இந்த ஆயத்தில் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹருன், அரை மணி நேரத்தில் இவ்வளோ மசாயில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறையா இருக்கு. இதை பற்றி மார்க்க அறிஞர்கள் சட்ட விற்பனர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை கவனத்தை. அதனால தான் நம்ம முன்னால் கூட நம்ம சொன்னோம், இந்த ஜனாசாவில் கூட அந்த மேலே போத்துற போர்வையில் ஆயத்தில் குர்சி யாசின்னு அதெல்லாம் எழுதி வச்சோம்னா அதை கொண்டு போய் அப்படி வச்சு கால் மேலே மிதிச்சுக்கிட்டு கொண்டு போய், அது குர்ஆனுடைய ஆயத்தல்லவா, அதை நம்ம நினச்சா அழகாக டிசைன் பண்ணுங்கிறதுக்காக நம்ம போட்டு விட்டுறோம். அப்படி போட்டு அது பிளைனாக இருந்தால் பரவாயில்ல, அதில் ஆயத்து குர்சி மற்றவைகளை எழுதி அந்த ஆயத்தை போட்டு அதை போட்டு மிதித்து அங்கே மண்ணுகளை வச்சு 4 பேர் எல்லாம் கூட்டத்தில் போய் மிதித்து அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய ஹராம் அது. அப்போ குர்ஆனுடைய கண்ணியம் எந்த வகையிலையும் குறைந்திராமல் இருக்கிறதுக்கு மார்க்க அறிஞர்கள் சட்ட விற்பனர்கள் தெளிவான சட்டங்களை நுணுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த சட்டங்களை பேணி நடக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த 79வது வசனத்தில் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹருன், பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய கண்ணியத்தை உணர்ந்து குர்ஆனின் கண்ணியத்தை பேணி நடந்து அதன் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பேரன்பையும் பெற்ற பெருமக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.